எப்படிங்க இதெல்லாம்? எப்படின்னா எதை பத்தி கேக்குற? நம்ம வீட்ல எதுவும் நடக்காத மாதிரியும் மனசுல எந்த கவலையும் இல்லாத மாதிரியும் எப்படிங்க இப்படிலாம் நடிக்க முடியுது? ஒரு சில நேரத்துல நடிக்கிறத தவிர நமக்கு வேற வாய்ப்பே இருக்காது அரவிந்தா. அப்படின்னா நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தானே அர்த்தம்? சந்தோஷமா நீங்க இல்லாதப்போ இதெல்லாம் எதுக்காகங்க செய்றீங்க? சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கா நம்ம வீட்ல. இந்த வீட்டுக்கு தீபம் மாதிரி இருக்கிற மருமக இப்போ இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக போறா. இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சந்தோஷத்துல என்ன குதிச்சு கொண்டாட சொல்றியா? என்னமோங்க, டிவோர்ஸ் ஆன அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்பாம அவ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கான கடமைகளை அவளுக்கு நீங்க செஞ்சு இங்க இருக்க வச்சீங்க. அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும்னு லக்ஷ்மிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணீங்க. ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அவங்க பாக்குற பார்வை தாங்க முடியாம, அவங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நம்மளோட மொத்த மானமும் போயிடுச்சு. மானம்? என்னைக்கு இந்த வீட்டு மருமகளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க துணிஞ்சிட்டீங்களோ அன்னைக்கே மானம் போயிடுச்சு. என்னைக்கு நம்ம சுயநலத்துக்காக லக்ஷ்மியோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணமோ அன்னைக்கே இந்த வீட்டோட மரியாதையும் போயிடுச்சு. இப்ப புதுசா எந்த மானத்தை பத்தி பேசிட்டு இருக்க அரவிந்தா? ஆனா எனக்கு மட்டும் இந்த கல்யாணத்தினால நம்ம மானம் போகுதுன்னு தோணவே இல்லை. அட்லீஸ்ட் லக்ஷ்மி விஷயத்துல நம்ம பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ற விஷயம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இனி இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதோ சண்டை போட்டுக்கிறதோ அனாவசியம். லக்ஷ்மியை நான் பெத்த பொண்ணா நினைச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப போறேன். அது நடக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் துணையா இருந்தா போதும். ஹாய் சுபாஷ், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேல இருக்கிற சிவரத்தால மேல விழுந்தாலும் ரொம்ப அமைதியா மௌனமா இருக்கான்னா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் சந்தேகமா இருக்கு ஆண்டி. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா அவ தோல்விய அவ ஒத்துக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்காக அவ அமைதியா இருக்கா? ஏன் பிரச்சனை பண்ணாம மௌனம் காத்துக்கிட்டு இருக்கா? நீ கூட என்ன மனிஷா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மிய என்ன பண்ணுவா பாவம்? அவமானத்துல தலை குனிஞ்சு அமைதியா தானே போய் ஆகணும். அங்கதான் நம்ம தப்பா யோசிச்சுட்டு இருக்கோம் அனந்தா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா அது நம்மளுடைய ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிடும். அது சரி, லக்ஷ்மிக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படி என்ன இருக்கும் ஆண்டி? அத பத்தி தான் நம்ம யோசிச்சாகணும். ஜானு, என்னாச்சு? நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ விவேக், உங்க அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு. என்னையா? இரு, அண்ணனை பார்த்துட்டு வரேன். பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போற நேரம் வந்துருச்சு பெரியப்பா. இனி நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பேசிக்கிட்டு இருக்கடா? அண்ணனுக்குள்ள என்ன மாற்றம் வரணும்னு நாம இந்த பொய்யான கல்யாணத்தை செட் பண்ணோம். அந்த மாற்றம் அண்ணனுக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம இந்த டிராமாக்கு எண்டு கார்டை போட்டுற வேண்டியதுதான். நீ என்னதான்டா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அண்ணி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அண்ணன் தான் மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அர்ஜென்ட்டா அண்ணி கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்கான். நீ சொல்றது உண்மையாடா? ஆமாம் பெரியப்பா, அன்னிக்கிட்ட பேசினாதான் அவன் சுமந்துக்கிட்டு இருக்கிற பாரெல்லாம் போகுன்னு சொன்னான்.
ஜானு ஜானு ஒரு நிமிஷம். எதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடியும்னு ஏன் தோணல? அது அப்படிதான் விவேக். நம்ம சந்திக்கிறது, சேர்ந்து வாழ்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நடக்கிற விஷயமே இல்ல. ஈஸியோ கஷ்டமோ கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். அதை நான் நடத்தி காட்டுறேன். நமக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா நானும் நீ சொன்ன மாதிரி நம்பிக்கையோட இருப்பேன். ஆனா இப்ப பிரச்சனையா இருக்கிறது, நம்ம லைஃப்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது உன்னோட அம்மா தான். அவங்கள எதிர்த்து உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அவங்கள நீ எதிர்க்கணும்னு நான் நினைக்கவே இல்ல. ஜானு ப்ளீஸ், ஹாப்பி மொமெண்ட்ஸை எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் உன்ன மாதிரி மக்கு பொண்ணு பக்கத்துல என்ன மாதிரி பிடிவாத பையன் இருக்கணும், புரியுதா? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. அம்மாடி ஜானு, என்ன இது தலையில பூ இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க? இந்தா இந்த பூவை வச்சுக்க. இன்னைக்கு நான் உன்னோட தலையில பூ வச்சிருக்கேன். நாளைக்கு உன்னோட கழுத்துல நான் தாலி கட்டுவேன். பார்த்துக்கிட்டே இரு. என்னங்க வந்துட்டியா? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீங்க பேசணும்னு சொன்னீங்களாமே. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல லக்ஷ்மி. ஒரு பக்கம் நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மனிஷா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டேன். 2 பேர் வாழ்க்கையும் வேற திசையில போகுது. அவங்க வழியில அவங்க போயிட்டு இருக்கோம்.